தமிழக சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும்பாடு என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான தம்பி ஜே அன்பழகன் அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் அவர்களே, சட்டமன்றத்தினுடைய கட்சி தலைவர் பொருளாளர் தம்பி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்ற கட்சி துணைத் தலைவர் துணை பொதுச் செயலாளர் தம்பி துரைமுருகன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய இந்திரா நகர் ரவி அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற ஆனந்த், துரை, கபிலன் ஆகிய தம்பிமார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, சட்டமன்றத்திலே ஆற்ற வேண்டிய உரைகள், வைக்க வேண்டிய வாதங்கள், இவற்றுக்கெல்லாம் சட்டமன்றத்திலே ஜனநாயக ரீதியிலே இடம் தரப்படாத காரணத்தால் உங்களுக்கெல்லாம் சந்தித்து சட்டமன்றத்திலே ஜனநாயகம் படும்பாட்டை எடுத்து கூற வேண்டிய அவசியத்திற்கு நாங்கள் உள்ளாகி இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற போது சட்டப்பேரவை எவ்வாறு நடைபெற்றது என்பதையும், சட்டப்பேரவையினுடைய நிகழ்ச்சிகள் எந்த அளவிற்கு உங்களால் வரவேற்கப்பட்டன என்பதையும், இப்பொழுது சட்டப்பேரவை என்ன ஆயிற்று என்ற கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல், பதில் தெரியாமல் தத்தளிக்கின்ற மக்கள், அரசியல்வாதிகள், இன்னும் சொல்ல போனால் பத்திரிகைக்காரர்கள் அனைவருமே இருக்கின்ற ஒரு சூழலில்தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனை பெரிய அளவிலே நடத்துவதற்கு பணியாற்றி அதிலே வெற்றி கண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் தம்பி அன்பழகன் அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய கழக மாவீரர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நான் இந்த பகுதியிலே பல நேரங்களிலே பேசியிருக்கின்றேன். பல முக்கியமான காலகட்டங்களில் உங்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்ற போதும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எதிர்கட்சிகளிலே ஒன்றாக இருக்கின்ற இந்த காலத்திலும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றுள்ளேன். ஆனால் எந்த நிலையிலே உங்களை சந்தித்தாலும் நீங்கள் தான், நான் தான். திராவிட இயக்கம்
தந்தை பெரியார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த காலத்திலே இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்களால் அரவணைக்கப்பட்டு ஆதரிக்கப்பட்ட இந்த காலத்தில் இருந்து அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் மறையாத மாணிக்க கொள்கைகளை நாம் இன்றைக்கு நிறைவேற்றுகின்ற வகையிலே வைராக்கியத்தையும் வீர உணர்வையும் பெற்றிருக்கிறோம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்ள மா வீரர்கள், உடன்பிறப்புகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தானை தலைவர்கள், தளபதிகள் இவர்களுக்கு உரிய ஒன்றாகும். எனவேதான் இங்கே பேசிய நம்முடைய பேராசிரியர் அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் தம்பி துரைமுருகன் அவர்களும் கூட்டத்தினுடைய தலைவர் அன்பழகன் அவர்களும் எடுத்து பேசிய விவரங்களை நான் தொகுத்து கூற வேண்டிய அவசியமில்லை என்றே கருதுகின்றேன். ஏனென்றால் இவர்களெல்லாம் அன்றாடம் எங்கள் ஏடுகள் வாயிலாக மக்களுடைய எண்ணங்களுடைய எதிர்வினைகளின் வாயிலாக அறிந்தே இருக்கின்றீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று இன்றைய தினம் சட்டமன்றத்திலே எங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை, எங்களை வெளியேற்றிவிட்டார்கள். ஆகவே நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் என்று சொல்லுகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் 1957 ஆண்டு முதல் இந்த சட்டமன்றத்திலே தொடர்ந்து பொறுப்பேற்று மக்கள் பணி ஆற்றிக் கொண்டு வருகின்றேன். ஏறத்தாழ 50-55 ஆண்டுகளுக்கு மேலாக தோல்வியே இல்லாமல் தொடர்ந்து பணியாற்றி 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்தியாவிலே உள்ள மற்ற மாநிலங்களெல்லாம் பாராட்டத்தக்க அளவிற்கு மக்களுக்கு தேவையான நற்பணிகளை எல்லாம் ஆற்றி இன்று எதிர்கட்சிகளிலே ஒன்றாக, எதிர்கட்சி என்கின்ற அந்த தகுதி இல்லாவிட்டாலும் எதிர்கட்சிகளிலே ஒன்றாக இருந்து நம்முடைய பணிகளை ஆற்றும் போது அந்த பணியும் திராவிட இயக்கப்படிதான், மக்கள் படிதான் என்ற நிலைமையிலே உங்களை எல்லாம் இன்றைக்கு நான் சந்திக்கின்றேன். 1957 ஆண்டு தமிழக சட்டப்பேரவையிலே நான் குளித்தலை தொகுதியிலே வெற்றி பெற்று இடம்பெற்றேன். அது முதல் இதுவரையில் தொடர்ந்து ஒரு முறை கூட தோல்வியை தழுவாமல் தொடர்ந்து வெற்றியினை பெற்று மக்கள் பணி ஆற்றி வருகின்றேன். ஆனால் நான் ஆட்சி பொறுப்பிலே இருந்த அந்த காலத்திலும் இல்லாத காலத்திலும் எப்படி உங்களோடு உங்களே ஒருவராக இருக்கின்றேனோ அதே நிலைமையிலே தான் இன்றைக்கும் இருக்கின்றேன். சட்டப்பேரவை இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது என்பதை பற்றி ஜனநாயகத்திற்கு எப்படியெல்லாம் விடை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் அல்லது அனுப்பி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்களெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன், 1957 ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் குளித்தலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் இடம்பெற்று
அமர்ந்தபோது நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அன்றைக்கு இந்த சட்டமன்றத்திற்கும் இன்றைக்கு இருக்கின்ற சட்டமன்றத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். அன்றைக்கு நான் சட்டமன்றத்திலே சென்று அமர்ந்தபோது நம்முடைய பேராசிரியர் அவர்களும் அப்பொழுது சட்டமன்றத்திலே இருந்தார் என்று எனக்கு நினைவுகள். எனக்கு முன்னால் உள்ள மேஜையின் மீது சில ஏடுகள் வைக்கப்பட்டன. அந்த ஏடுகளை படித்து பார்த்து அது பற்றி விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஏடுகள் வைக்கப்பட்டன. அதை படித்த போது வெறும் ஜாதி பெயர்கள் அதிலே இடம்பெற்றிருந்தன. எல்லாம் ஜாதி பெயர்கள். தமிழகத்திலே உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று அந்த பிரிவுகளுடைய பெயர்களெல்லாம் அதிலே இடம்பெற்றிருந்தன. நான் அவற்றை புரட்டி பார்த்தபோது அதிலே நான் கண்ட சில உண்மைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு ஏற்பட்ட உணர்வை உங்களிடத்திலே தெளிவாக்க தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற இந்த பட்டியலெல்லாம் அந்த காலகட்டத்திலே இல்லை. அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர், நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்படி வைக்கப்பட்ட அந்த தாள்களை எல்லாம் எடுத்து படித்த போது அதிலே பிற்படுத்தப்பட்டோருடைய பட்டியல் என்று ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தால் அதில் ஏற்பட்ட நிலைகள், அதில் ஏற்பட்ட தாக்கம், இவற்றை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். அந்த பட்டியலில் இவர் கருமான், இவர் தச்சர், இவர் குயவன் என்றெல்லாம் போட்டு படங்கள் போடப்பட்ட புத்தகங்களும் அப்பொழுதெல்லாம் வழங்கப்படுவது வாடிக்கை. அதை பார்க்கும் பொழுது நான் இந்த நேரத்தில் இதை சொல்லுவது முறையாக இருக்காது என்றாலும் கூட, எப்படி 1947 57 ஆண்டுகளில் சுதந்திரம் பெற்ற அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலை இருந்தது என்பதற்காக நான் சொல்ல விரும்புகின்றேன். படங்கள் போடப்பட்டிருக்கும், புத்தகங்களில் குயவன் பிரானை வரைகிறான் என்று எழுதப்பட்டிருக்கும், தச்சன் நாற்காலி செய்கிறான் என்று அச்சடிக்கப்பட்டிருக்கும், வண்ணான் துணி துவைக்கிறான் என்று, வண்ணான் என்று இழிவுபடுத்தி நகரம் ஒற்று, அதை போலவே குயவனுக்கு நகர ஒற்று, குயவன் பானை வரைகிறான் என்று இருக்கும். இத்தகைய பேருக்கும் அந்த ஜாதிகளின் பெயரால்
இப்படியெல்லாம் குறிப்பிடப்பட்டுவிட்டு கடைசியாக ஐயர் பூஜை செய்கிறார் என்று சொல்லும். அப்பொழுது அந்த காலகட்டத்தில் என்னுடைய உள்ளத்திலே பாய்ந்த அந்த கருத்தல்ல கடுமையாக தைத்த வேல் என்று சொல்ல வேண்டும். அந்த கருத்து என்னவென்றால், இவர்களுக்கெல்லாம் வந்தான் போனான் செய்கிறான் என்று போட்டுவிட்டு ஐயர் என்பதற்கு மாத்திரம் ஐயர் பூஜை செய்கிறார் என்று இருகை போடுகிறார்களே, என்ன காரணம் என்று என் உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த கேள்விக்கு பதில்கான அவையிலே உடனடியே எழுந்தேன். எழுந்தபோது சபாநாயகர் அப்பொழுது கிருஷ்ணராவ், நல்ல மனிதர், அவர் தெளிவானவர். அவர் என்னை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டார். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், அப்பொழுதெல்லாம் ஆங்கிலத்திலே தான் கேட்க வேண்டும். அப்பொழுது அந்த சபாநாயகருக்கு புரியும். ஒரு ஒழுங்கு பிரச்சனை என்று தமிழிலே சொல்ல வேண்டியது, நான் ஆங்கிலத்திலே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொன்னேன். என்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சபாநாயகர் கேட்டார். நான் சொன்னேன், இங்கே வைக்கப்பட்டுள்ள புத்தகத்தில் வெண்ணான் தகவலை செய்கிறான், குயவன் பானை வனைகிறான், தச்சன் நாற்காலி செய்கிறான் என்று இன் விகுதியோடு இவைகளெல்லாம் முடிகின்றன. ஆனால் ஐயர் பூஜை செய்கிறார் என்று இறுதியிலே போடப்பட்டிருக்கிறது, என்ன நியாயம் என்று கேட்டேன். உடனே பெருந்தலைவர் காமராஜர் பக்கத்தில் அமர்ந்திருந்த அமைச்சர் கக்கனாய் திரும்பி பார்த்து என்ன இது என்று கேட்டார். உடனடியாக பதறி போய் கக்கன் எழுத சொன்னார். அது தவறாக வந்து இருக்கிறது, கருணாநிதியை சுட்டி காட்டுவது சரிதான், அது உடனடியாக தவறு திருத்தப்படும் என்று சொன்னார். அப்படியே திருத்தப்பட்டு அந்த ஏடு வெளியிடப்பட்டது. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அன்றைக்கு இருந்த சபாநாயகர் தெளிவானவர், அறிவாளி. அமைச்சர்களும் அப்படியே இருந்தார்கள். அதனால் அவர்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜருடைய கண்ணசவை கண்டு அன்றைய சமுதாயத்துறை அமைச்சர் கக்கன் எழுந்து இந்த தவறு திருத்தப்படும் என்று சொன்னார். அப்படியே தவறு திருத்தப்பட்டது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு இப்படி நடக்குமா? இப்படியெல்லாம் கேட்டால் கேட்டவர்களுக்கு ஒரு 10 நாள் சஸ்பெண்ட் என்று தண்டனை தான் கிடைக்கவே தவிர, இதையெல்லாம் திருத்தவோ சுட்டி காட்டியவர்களுக்கு நன்றி கூறவோ சட்டப்பேரவையிலே ஆட்கள் இல்லை, அமைச்சர்கள் இல்லை என்பதைத்தான் நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரிய பட்டியலை இங்கே வாசித்தார்கள். எப்படியெல்லாம் இந்த ஆட்சியிலே தங்களுடைய கட்சிக்காரர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்காரர்கள் அவர்கள் திமுகவாக இருந்தாலும் சரி அல்லது தேமுதிகவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி, இவர்களுக்கு சிறை அவர்களுக்கும் சிறை என்ற ஒரு நிலைமை
இன்றைக்கு இருக்கிறது. இதில் எவ்வளவு பாகுபாடு! கையில் இருக்கின்ற காவல்துறை வைத்துக் கொண்டு எதையும் செய்யலாம், யாரையும் பிடித்து அடைக்கலாம், யாரு மீது வழக்கு போடலாம் என்கின்ற அந்த தைரியத்தில், அந்த நச்சு எண்ணத்தில் எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வேறு சில எதிர்கட்சிகளை அடக்குவதற்கு நான் இங்கு பச்சையாகவே சொல்லுகிறேன். தம்பி விஜயகாந்தனுடைய கட்சியை ஒழிப்பதற்கு நடைபெறுகின்ற முயற்சிகளை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நீதி. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் ராணி என்பவர் ஒரு புகார் கொடுக்கிறார். முன்னாள் அமைச்சர் ஒருவர் பரஞ்சோதி என்பார் தன்னை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர் தன்னிடமிருந்து 60 பவுன் நகைகளை வாங்கிக் கொண்டு ஏமாற்றி விட்டார் என்றும் புகார் கொடுத்து 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் அந்த வழக்கை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றார்கள். 2011 டிசம்பர் முதல் காவல்துறை விசாரிக்கின்ற வழக்கு என்ன தெரியுமா? ராணி ஏமாற்றப்பட்டார். எந்த ராஜாவால்? ஒரு எம்எல்ஏவால், பரஞ்சோதி என்ற எம்எல்ஏ அவர்களால் ஏமாற்றப்பட்டார். புகார் கொடுக்கப்பட்டு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றார்கள் என்று செய்தி வந்தது. ஆனால் இந்த வழக்கு திருச்சி 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் யாருமே ஆஜராகவில்லை. ஏன்? பிடிப்பட்டவர், அதில் குற்றம் சாட்டப்பட்டவர் அதிமுக சார்புடையவர் என்பதற்காக ராயணியின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இவ்வளவு நாட்கள் தாமதம் கூடாது, வேண்டுமென்றே தாமதம் செய்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் டாக்டர் ராணியின் வீட்டுக்கே சென்று மிரட்டியது தொடர்பாக 18/12/2011 அன்று புகார் கொடுத்தும் போலீசார் விசாரணை நடத்தவில்லை என்றெல்லாம் கூறியிருக்கிறார். நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்த அந்த ராணி அங்கிருந்த செய்தியாளர்களிடம் இந்த வழக்கில் 532 நாட்களாகியும் போலீசார் இதுவரையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றும் தன்னையும் தன் குழந்தையையும் சாவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் தங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு அதிமுக எம்எல்ஏ தான் காரணமாக இருப்பார் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தி ஏறத்தாழ 2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு ஏடுகளிலெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு, அம்மையார் அவர்களுக்கு என்ன காரணத்தாலோ தெரியவில்லை. எனவே அவர் ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் சொன்ன போலீஸ் மானியத்திற்கான பதிலில் இந்த செய்தி இடம்பெறவே இல்லை. இடம்பெற்றிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்பது அவருக்கு தெரியும்.
அந்த செய்தி அறவே மறைத்து விட்டார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் பற்றற்ற துறவி, எந்த பற்றும் எனக்கு இல்லை, நான் நியாயப்படி நடப்பவள், யார் தவறு செய்தாலும் அவர்களை ஏனென்று கேட்பது மாத்திரமல்ல, அவர்களுக்குரிய தண்டனையை வழங்கக்கூடியவள் என்றெல்லாம் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகின்ற அம்மையார் அவர்களுக்கு இந்த ராணி படம்பாடு ஏன் தெரியாமல் போய்விட்டது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. இதை இதே போல இன்னொரு நிகழ்ச்சி, கரூர் வெங்கமேடு பெரிய குளத்தை பெரிய பாளையத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் தேவையாரை தம்பதியின் தத்துவ பிள்ளை காமாட்சி பெரியசாமி என்ற கோகுல் படிக்கும் போது கோவையைச் சேர்ந்த கௌரி சாந்தினி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தன் வளர்ப்பு மகன் கோகுலோடு தெய்வயானை வசித்து வந்தார். தெய்வானைக்கு கரூர் சேலம் பைபாஸ் சாலையில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய 35 ஏக்கர் பூர்வீக நிலம் உள்ளது. 2011 ஜூன் 3ஆம் தேதி கோவையிலிருந்து கரூருக்கு புறப்பட்ட கோகுலை ஒரு கும்பல் காலில் கடத்தியது. அந்த கும்பலை அவரை பதில் கொடுக்க வைத்து அவருடைய வெற்றுத்தாளிலே கையெழுத்து வாங்கிக் கொண்டு சொத்துக்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டதாக புகார். அந்த புகார் 2011 செப்டம்பர் 19ஆம் தேதி கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் மூலம் செய்யப்பட்டது. போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். ஆனால் இதுவரையில் எந்த விசாரணையும் நடக்கவில்லை. இப்ப இதிலிருந்து 2011 செப்டம்பரில் இருந்து இதுவரையில் எந்த விசாரணையும் நடக்கவில்லை. கடந்த ஜனவரி 5ஆம் தேதி கரூர் நீதிமன்றத்தில் கோகுல் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் 2011 ஜூன் 3ஆம் தேதி என்னை கடத்தி சென்றார்கள். அங்கே இன்றைய அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் வந்தார். அமைச்சருக்கு போன் செய்த அவர் அந்த போனை என்னிடத்திலே கொடுத்தார். மறுமுனையில் பேசிய செந்தில் பாலாஜி என்ற அமைச்சர், ஏண்டா அனாதை பயலே, உனக்கு இவ்வளவு சொத்து தேவையா? நான் சொல்வதை கேட்காவிட்டால் உன்னை ஆசிட் ஊற்றி கொளுத்தி விடுவேன் என்றார். 2 வாரம் என்னை அடைத்து வைத்து சித்திரவதை செய்தார்கள். கரூர் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு அழைத்து சென்று மிரட்டி கையெழுத்து வாங்கி என் சொத்துக்களை அவர்களது பெயருக்கு கிரயம் செய்து கொண்டார்கள். அதற்கு எனக்கு எந்த பணமும் தரவில்லை. இன்று வாக்குமூலம் கொடுத்தவின் அந்த கோகுல் எங்கு சென்றார், என்ன ஆனார், எந்த வீரமில்லை, அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதும் தெரியவில்லை. இது அம்மையாருடைய தலைமையில் இயங்குகின்ற காவல்துறையின் அழகு லட்சணம். காவல்துறை கடைபிடிக்கின்ற தர்மம். அதர்மத்திற்கு விளக்கம் எழுதிக் கொண்டிருக்கின்ற அம்மையார், நான் பற்றற்ற துறவி என்று சட்டமன்றத்தினை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற அம்மையார் இன்னும் இந்த விவரத்தை அறிந்து கொள்ள விரும்பவில்லை, ஆர்வம் காட்டவில்லை.
அதற்கான முயற்சியிலே அவரை ஈடுபடவில்லை. அதிகாரிகளை விட்டும் அந்த முயற்சிகளை தூண்டவில்லை. கோகுல் என்ற அந்த நபர் தன்னுடைய ரகசிய வாக்குமூலத்தில் தன்னை கடத்திச் சென்றவர்கள் என்று இன்றைய போக்குவரத்து அமைச்சரையும் அவருடைய தம்பியையும் குறிப்பிட்டிருந்த போதிலும் வழக்கில் அவர்கள் பெயரை போலீசார் சேர்க்கவில்லை. அவர்களின் பெயர்களை சேர்க்க வேண்டும் என்று கழகத்தின் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மணிராஜ் என்பவர் கரூர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்துள்ளார். வழக்கு பல மாதங்களாக நடைபெறுகிறது. வாக்குமூலம் கொடுத்த கோகுல் என்னானார் என்றே தெரியவில்லை. ஆளுங்கட்சியின் அதிகாரத்தை காட்டி மிரட்டி இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு வருகிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் ஏன் இன்னும் பதிலளிக்காமல் இருக்கின்றார்? நேர்மையானவர், நெறிபுரலானவர், தங்களுடைய வாழ்க்கை முழுதும் புடம் மூட்ட சிங்கமாக உழைந்து கொண்டு இருப்பவர். அப்படிப்பட்ட முதலமைச்சர் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? எத்தனை எத்தனை கொலைகள், கொள்ளைகள், எவ்வளவு பயங்கரமான கொலைகள் கண்ணுக்கு நேராக நடைபெற்றிருக்கின்றன. இவைகளையெல்லாம் பார்த்துத்தானோ என்னவோ நமக்கு எதிராக இருக்கிறதோ இல்லையோ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற யூனியன் பத்திரிகையிலே கூட ஒரு கட்டுரை வெளிவந்துள்ளது. கடந்த வாரம் பூம்புகார் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட வந்த விடுதலை சிறுத்தைகள் பிரபலங்களில் ஒருவரான ராஜேந்திரனை போலீஸ் ஸ்டேஷனிலே வைத்தும் ரவி என்பவரை ஸ்டேஷனுக்கு அருகிலே வைத்தும் கொலை செய்திருக்கிறார்கள். சர்வசாதாரணமாக கொலை. இப்பொழுது அப்பொழுதெல்லாம் கொலை என்றால் ஏப்பா கொலையா என்று ஆச்சரியத்தோடு வியப்போடு கேட்கின்ற நிலைமை கொலைதானே என்று சர்வசாதாரணமாக கேட்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் பணவடலீச்சத்திரம் காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுவதற்காக வந்த பூதக்காளை, புண்ணக்குடி ஆகிய இருவரும் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேலூரில் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற நகர தலைவர் ரமேஷ் என்பவர் நடுரோட்டிலேயே சில நாட்களுக்கு கொல்லப்பட்டார். திருச்சியிலே ராமஜெயம் கொலை நடந்து ஓராண்டு ஆகிறது. இன்னும் குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்கவில்லை. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் அதிமுக அல்லாதவனாக இருந்தால் செத்து தொலையட்டும் என்றும் அவன் தண்டிக்கப்படட்டும் என்றும் கருதுகின்ற ஒரு ஆட்சிதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சட்டத்தால், போலீசாரால், மிரட்டலால் அழித்து ஒழித்துவிட ஜெயலலிதா கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார். இல்லாவிட்டால் தம்பி வீரபாண்டி ஆறுமுகம் சிறையிலேயே செத்து மடிந்தாரே, ஏன் எண்ணி பார்க்க வேண்டாமா? அது சாதாரணமாக சாகிற உடம்பா? சேலத்து சிங்கம் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்ட செம்மாந்த உருவம் சிறுத்தை நடையும் கொண்ட அந்த வீரனை
எத்தனை முறை செயலிலே போட்டு வாட்டினார்கள். அவரை சிறையிலே குற்றஞ்சாட்டி அடைத்தது மாத்திரமல்ல, எத்தனை சிறைச்சாலைக்கு இழுத்தடித்தார்கள். எத்தனை முறை சிறையிலே இருந்து விடுவிப்பதும் அதற்கு பிறகு மீண்டும் சிறையிலே அடைப்பதும் அவர் நோய்வாய்ப்படுவதும் மருத்துவமனைக்கு இழுத்துச் செல்வதும் அந்த மருத்துவமனையில இருந்து மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்வதும் இப்படியே படாத பாடுபட்டு அந்த 10 மாற்று தங்கத்தை படமாக ஆக்கியது இந்த ஆட்சி அல்லவா? இதற்கு இந்த ஆட்சி பதில் சொல்லக்கூடிய காலம் வரத்தாவே போகிறது. அந்த பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு கேள்வி கேட்கின்ற காலம் கடுமையாக இருக்கும். அந்த காலத்தை விரைவிலே சந்திப்பதற்கு நாம் எல்லாம் தயாராக வேண்டும் என்று முறையெல்லாம் நான் கேட்டுக் கொள்கின்றேன். சட்டமன்றத்திலே ஜனநாயகம் படுமாறு என்ன என்பதை எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய பேராசிரியரும் மற்றவர்களும் மிக விளக்கமாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். நான் 2 சம்பவங்களை பார்த்து எடுத்துச் சொல்லி தமிழ்நாட்டிலேயே ஜனநாயகம் படும்பாடு, சட்டம் ஒழுங்கு அமைதி இவைகளெல்லாம் படும்பாடு என்ன என்பதை உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். இவைகளை எல்லாம் நினைவிலே வைத்துக் கொண்டு நெறிவிடாத ஆட்சி என்கின்றார்களே, உண்மைதானா என்பதை உலகத்திற்கு அறிவிக்க உதவாதே ஒரு தாப்பத உடனே விழி தமிழா என்று போர் புரசு கொட்டி புறப்படுவீர் என்று உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.